ஆட்கடத்தல் திட்டத்திற்கு மாஸ்டர் மைண்டாக இருந்த பிரபல ரவுடி ஹைகோர்ட் மகாராஜா போலீசாரின் பிடியிலிருந்து தப்ப முயன்றதால் சுட்டு பிடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்புக்கு பஞ்சமில்லாத சென்னையை மேலும் பரபரப்புக்குள்ளாக்கியுள்ளது. கடந்த வாரம் சென்னை ஆதம்பாக்கத்தில் உள்ள ராசி நகைக்கடையின் உரிமையாளர் மகனை கடத்தி பெரிய அளவில் பணம் பறிக்க தூத்துக்குடியைச் சேர்ந்த கும்பல் திட்டமிட்டது. பணம் கிடைக்கவில்லை என்றால் நகைக்கடை உரிமையாளர் மகனை கொலை செய்யவும் கடத்தல் கும்பல் திட்டமிட்டதாக தெற்கு இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி, அடையாறு துணை ஆணையர் பொன் கார்த்தி, பரங்கிமலை துணை ஆணையர் சீனிவாசன் ஆகியோருக்கு உளவுத்துறை தகவல் அளித்தது. அதன் அடிப்படையில் மஃப்டியில் கண்காணித்து வந்த போலீசார் தூத்துக்குடியிலிருந்து சென்னை வந்து கடத்தலுக்கு திட்டமிட்டுக் கொண்டிருந்த சுரேஷ், முருகன், வினோத் உள்ளிட்ட 5 பேரை அடுத்தடுத்து கைது செய்து திட்டத்தை முளையிலேயே முறியடித்தனர். தொடர்ந்து நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் தங்களது திட்டம் என்ன என்பதை புட்டு வைத்த அவர்கள் கடத்தலுக்கு மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே ரவுடி ஹைகோர்ட் மகாராஜா தான் என கை காட்டினர். இதையடுத்து பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடியான ஹைகோர்ட் மகாராஜாவை கைது செய்ய தனிப்படை அமைத்து போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். வீடு இல்லாததால் காய்கறி மார்க்கெட்டில் படுத்துறங்குவது, வீதிகளில் தங்குவது என தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் சுற்றி வந்துள்ளார் ஹைகோர்ட் மகாராஜா. குறிப்பாக சென்னையில் அவரது கூட்டாளிகள் கைது செய்யப்பட்ட பின்னர் ஹைகோர்ட் மகாராஜா 5 விடுதிகளில் மாறி மாறி தங்கி வந்ததை போலீசார் கண்டறிந்தனர். இந்த நிலையில் நெல்லையில் உள்ள விடுதியில் ஹைகோர்ட் மகாராஜா தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு விரைந்த தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். விடுதி அறையிலிருந்து கடத்தலுக்காக வாங்கி வைத்திருந்த வயதான தோற்றமுடைய 3 மாஸ்குகள், துப்பாக்கி, கயிறு, கத்தி உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். குறிப்பாக கடத்தலுக்காக 3 மாஸ்குகளையும் அமேசானில் ஆர்டர் செய்து மகாராஜா வாங்கி வைத்திருந்தது விசாரணையில் தெரிய வந்தது. இந்த நிலையில் சென்னை அழைத்து வரப்பட்ட மகாராஜா தனது பைக் கிண்டி ரேஸ்கோர்ஸ் பகுதியில் இருப்பதாகவும் அதனை எடுத்து தருவதாகவும் போலீசாரிடம் கூறியுள்ளார். போலீசார் அங்கு அழைத்து சென்ற போது தான் மறைத்து வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியின் மூலம் போலீசாரை தாக்கிவிட்டு ஹைகோர்ட் மகாராஜா தப்ப முயன்றுள்ளார். ஆனால் தாக்குதலுக்கு இடம் கொடுக்காமல் காவல் உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் மகாராஜாவை துப்பாக்கியால் சுட்டு பிடித்தார். இதனால் வலது காலில் காயமடைந்த ரவுடி ஹைகோர்ட் மகாராஜா ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். இதனிடையே தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் எத்தனையோ நகைக்கடைகள் இருக்கும் போது ராசி ஜுவல்லர்ஸை கடத்தல் கும்பல் குறி வைத்ததற்கான பரபரப்பு காரணமும் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு மதுரையில் பள்ளி மாணவர் கடத்தல் வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்த ரவுடி ஹைகோர்ட் ராஜாவின் தோழியும் IAS அதிகாரியின் முன்னாள் மனைவியுமான சூர்யா குஜராத் செய்து கொண்டார். மாணவனின் கடத்தலில் தொடர்பிருப்பது வெளி உலகிற்கு தெரிய வந்ததால் சூர்யா கொண்டதாக கூறப்படுகிறது. சூர்யாவுடன் பழகி வந்த நாட்களில் ஆடி காரில் வலம் வந்த ஹைகோர்ட் மகாராஜா அவர் இறந்த பிறகு அனைத்தையும் விற்றுவிட்டு சாதாரண நபராக சுற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் மீண்டும் ஆடி காரில் தாதாவாக வலம் வர ஆசைப்பட்டு சிறையில் பழக்கமான கேங்குடன் சேர்ந்து நகைக்கடையில் கொள்ளையடிக்கவும், அது நடக்காத பட்சத்தில் உரிமையாளர் மகனை கடத்தி பணம் பறிக்கவும் மகாராஜா திட்டமிட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சுதர்சன்.